இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு சோம்பு போடணும். இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தை பிறந்தவங்களுக்கு, தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பால் நல்லா ஊறும். இது வந்து பசியை தூண்டும், நல்லா பசிக்கும். சளி இருமல் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளியெல்லாம் சீக்கிரம் வெளியேறிடும். நல்லா செவந்துருச்சு. இப்போ வரமிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுட்டு மிளகு, சீரகத்தூள், மிளகுத்தூள் சீரகத்தூள் இது ரெண்டையும் போட்டுக்கணும். இப்போ வந்து வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ வந்து சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் எலும்போடு உள்ள கறி தான் வாங்கியிருக்கு. அப்போ தான் அதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். உண்மையிலே வதங்கணும் நல்லா. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் போடணும். இப்போ தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். இப்போ விசில் வந்து ஒரு நல்லா 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.